ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் ஜே ஆர் யூ. சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ இன்றைக்கி நம்ம அஜித்குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ, கொஞ்சம் இந்த மழை காரணமாகும், அதுக்கப்புறம் சில வேலைகள் இருந்ததுனால ஒரு 3 நாளாக வீடியோஸ் எதுவும் போட முடியல. அதே நேரத்தில் அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல, அதுவும் ஒரு உண்மை தான். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்டேட்டோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆமாங்க, நம்ம அஜித்குமார் அவர்களுடைய விடாமுயற்சி படத்தை பற்றியும் தெரியும். அதே நேரத்தில் அவர் இன்னொரு படம் நடிச்சுட்டு இருக்காரு, குட் பேட் அக்லி. அதை பற்றியும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்காவா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடியே ஒரு சூப்பராக போஸ்டர்ஸ் மூலியமாகவே ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக்னு எல்லாத்துலேயுமே குட் பேட் அக்லி படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு. அதே நேரத்தில் 2 படத்துடைய ப்ரொடியூசர்ஸுமே நாங்கள் எங்கள் படத்தை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறனால ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றது கரெக்டாக தெரியாமல் அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு படம் பொங்கலுக்கும் இன்னொரு படம் சம்மருக்கும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இப்போ இப்படி சொல்கிறனால எந்த படம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்றது கரெக்டாக இப்போ வரைக்கும் முடிவு ஆகலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம மகிழ் திருமேனியோடைய விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸாக ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க இப்போ பொங்கல்னு போட்டிருக்காங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக போயிருக்கு. ஸோ பொங்கல் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இல்லைங்க, நாங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணி தான் நாங்களும் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்றத நம்ம குட் பேட் அக்லி படக்குழுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக 2 படமே ஒரே இதில் ரிலீஸ் ஆச்சுன்னா படம் 2மே மாசாக இருந்தாலுமே அது மூலியமாக வர ஒரு கிளாஷ்னால படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் சரியலாம். ஏன்னா ஒரு 2மே அஜித் படமாக இருந்தாலுமே 2த்துக்கும் ஃபேன்ஸ் போவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான். சில பேர் போகலாம், பட் எல்லாருமே போவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு படம் ஒரு 1 மந்த் ஆச்சுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம அஜித்குமார் அவர்களுடைய படங்களை பற்றின ஒரு அப்டேட். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட நடைபெறுது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.